அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் காம்படிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காம்படிஷன் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சின்னதாக சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்ச் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கும் அன்பு மகள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வீடியோ மேக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பேர் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் 5 பேரோட வீடியோ நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த 5 பேரில் யாருக்கு அதிகமான லைக் வருதோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஒவ்வொருத்தவங்களோட வீடியோவிலையும் லெஃப்ட் சைட் கார்னரில் அவங்களோட நேம் இருக்கும், பார்த்துக்கோங்க. அவங்க 5 பேரோட நேமும் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். எந்த நேம் யாரோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். யாருக்கு அதிகமான லைக் இருக்கோ அவங்க வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவேன். கமெண்ட் பாக்ஸில் மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டேப்லேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன். 5 பேரில் யாரோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் வீடியோ அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் வீடியோ அனுப்பும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க இவ்வளோ ஆர்வத்தோடு கலந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்கள வாழ்த்தலைனா கூட பரவாயில்ல, இவங்க மனசு புண்படும்படி நீங்கள் எந்த ஒரு பேட் கமெண்ட்ஸும் கொடுக்க வேண்டாம். இப்போ வீடியோ பாருங்கள். வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம 2 minutes குக்கிங் வித்தவுட் ஃபயர் சேலஞ்சில் மீட் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத் சிரப் எடுத்துக்கோங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இப்போ வர வர எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, கிராசரி ஷாப்ஸ்லையும். அதை எடுத்துட்டு அப்புறம் அதோட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது என்னன்னு பார்க்குறீங்களா? பானை தண்ணி, செம்பு டம்ளர், அது போக உள்ளே இருக்கிறது ஒன்றும் இல்லைங்க, வெள்ளை துணியில் நன்னாரி வெட்டி வேரை கட்டி வச்சுருக்கோம். அது இந்த தண்ணி உங்களுக்கு வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜ் தண்ணியை குடிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. இதை குடித்தா உங்களுக்கு உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நன்னாரி சிரப் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட ஐஸ் கியூப் சேர்த்துக்க வேண்டியதான். இதிலே நல்லாவே ஸ்வீட்னஸ் இருக்கும், சர்க்கரை சேர்த்துக்க வேண்டாம். அப்படி சர்க்கரை தேவைப்படுறவங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ லெமன் அதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, லெமன் புழிஞ்சு விட்ட. இப்போ இந்த ஹெல்த்தியான நன்னாரி சர்பத் ரெடி. இப்போ பெப்சி, கொக்கோகோலா அப்படின்னு குடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா நம்மளோட பாரம்பரிய மிக்க நன்னாரி சிரப் கலந்த நன்னாரி ஜூஸ் ரெடி. இதை நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். லெமன் வச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அன்பு மகள் சேனல். என்னோட நேம் ஜெயஸ்ரீ. அன்பு மகள் சேனல்ல இருந்து கிரிஜா அவங்க எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா 2 minutes ஃபயர்லெஸ் குக்கிங். ஸோ 2 minutesல நம்ம கேஸ் யூஸ் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு ரெசிபி ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்க ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நான் ஒரு ரெசிபி பண்ணலான்னு இருக்கேன். பிஃபோர் கோயிங் டு தி வீடியோ, நான் அன்பு மகள் சேனல் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன் எல்லா சார்பிலையும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நினைப்போம் அவங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அப்படின்னு. பிகாஸ் அவங்க தாய்மை அப்படின்ற எபிசோட் போட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. தேங்க்யூ கிரிஜா. எனக்கு பர்சனலாக செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் மட்டும் வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், செல்ஃபாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ கிரிஜா. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு 2 minutesல ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. பட் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா வித்தின் 2 minutesல 4 ரெசிபி கவர் பண்ணலான்னு இருக்கேன். முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம்.
நான் இப்போ 4 ரெசிபி செய்ய போனேன்னு சொன்னேன்ல, அது என்னென்னு பார்க்கலாம். வேர்க்கடலை கூட வெல்லத்தை போட்டு மிக்சியில் நல்லா கடகடன்னு அரைச்சி அதை அப்படியே உருண்டை பிடிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை உருண்டை குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன். கேரட் கூட வந்து சர்க்கரையும் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு அதில் உருண்டை பிடிச்சி கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பச்சையாக கேரட் சாப்பிட்றது நல்லது. தேர்ட் வந்து அவல் பாயசம். ஸோ அவலுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். அவலில் வந்து காய்ச்சின பால் ஊற்றிட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாதாம் பிஸ்தா வீட்டில் எதனாச்சும் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் வந்து ஜூஸ் ஐட்டம் செய்யலான்னு இருக்கேன். ஸோ ரோஸ் மில்க் செய்யலான்னு இருக்கேன். ரொம்ப ஈஸி. பால் கூட ரோஸ் மில்க் எசன்ஸ். இப்போ நம்ம டைமர் ஆன் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ரெசிபிஸ் எல்லாம் 2 மினிட்ஸில் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். டைமர் ஆன் பண்ணுறேன். ஸோ இதை அரைக்கணும். ஸோ வேர்க்கடலையும் வெல்லத்தையும் போட்டு நான் அரைக்க போகிறேன். எல்லாமே வேண்டாம். மினிட் ஆயிடுச்சு. 40 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அப்படியே உருண்டை பிடிச்சி நம்ம வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி செஞ்சிடலாம். அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ஸோ ஒன்று செஞ்சுட்டு நான் அப்புறம் செய்வேன். ஸோ அடுத்தது கேரட்டில் வந்து சர்க்கரை போட்டுட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ 40 செகண்ட்ஸாக இருக்கு இன்னும். வச்சிடலாம். அடுத்தது அவல் செய்ய போகிறோம். ஸோ 35 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவலுக்கு வந்து பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதாம் திராட்சை போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது இப்படியே வந்து பாயசம் மாதிரி நம்ம எடுத்து குடிக்கலாம். அடுத்தது வந்து 15 செகண்ட்ஸ் தான் இருக்குது. வாங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். ஸோ ரோஸ் மில்க் வந்து 8 செகண்ட்ஸாக இருக்குது. ஜஸ்ட் மில்கில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு நான் 2 திராட்சை போட்டு போகிறேன். டைம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். 4 ரெசிபியும் செஞ்சாச்சு. என்னால் அந்த டைமில் வந்து ஒன்று உருண்டை தான் பிடிக்க முடிஞ்சுது. இப்போ நான் வந்து 4 நாளில் பிடிச்சிருக்கேன். ஸோ வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். கரெக்டான சுகர் ரேட் மட்டும் ஆட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அன்பு மகள் சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சிஸ்டர், ஃபயர்லெஸ் சேலஞ்சில் ஸ்வீட் பண்ண போகிறேன். அது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். டேட்ஸ் எடுத்திருக்கேன், நெய், முந்திரி பொடி பண்ணி வச்சுருக்கேன், இது பாதாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைமர் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் முந்திரி சேர்த்துக்கிறேன், அப்புறம் பாதாம், அப்புறம் தேவையான நெய், 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். டைமர் போயிட்டுருக்கு. அவ்வளோதான். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. டைமர் போயிட்டுருக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷத்துலேயே பண்ணிட்டேன். டைமர் பாஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபயர்லெஸ் குக்கிங்கில் நம்ம ஒரு ஸ்மூத்தி பார்க்க போகிறோம். அது என்னென்னா பனானா பீனட் பட்டர் ஸ்மூத்தி. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பீனட் பட்டர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். பட்டர் அரைச்சாச்சு. இப்போ அடுத்து ஸ்மூத்தி செஞ்சுக்கலாம். ஸ்மூத்திக்கு கொஞ்சம் பனானா எடுத்துருக்கேன், கொஞ்சம் டேட்ஸ் எடுத்துருக்கேன், கொஞ்சம் சில்டு மில்க் ரா மில்க் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதை அரைச்சாச்சு. ஸ்மூத்தி ரெடி. நம்ம அதில் சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு இந்த பீனட் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். பீனட் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மேலே டாப்பிங்ஸ்க்கு முந்திரியும் மாதுளம்பழமும் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்மூத்தி ரெடி. டைமரும் முடிஞ்சிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபயர்லெஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வாழைப்பழம், தேங்காய், சர்க்கரை, மேலே டெக்கரேஷனுக்காக திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கலாம். ஒரு பவுலில் வாழைப்பழம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. எடுத்து ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டு தேங்காய் துருவல் தேவையான அளவு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்படியே பண்ணிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக திராட்சை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஈஸியாக பனானா வச்சு ஒரு ஸ்வீட்டு. 5 ரெசிபியும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க நேம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும், கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயுமே அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி 5 நாள் வரைக்கும் தான் நீங்கள் லைக் கொடுக்குற அக்கௌண்ட்டை நான் ப்ரைஸுக்கு எடுத்துப்பேன். ஸோ சீக்கிரமாக லைக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட் நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.